ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது என்ன நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறோம். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணி நிறைய மெசேஜஸ் நிறைய கைடன்ஸ் நமக்கு கொடுக்கும்போது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்ல. அப்படி ஒரு கைடன்ஸ் தான் இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் கட்டாயமாக பிடிச்சிருக்கோம். பிடிச்ச வீடியோஸை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நான் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரோ கார்ட்ஸ். அண்ட் இது வந்து இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எவ்ரிடே விச் டேரோ கார்ட். டேரோ கார்ட்ஸில் நிறையா இருக்குது. இதை நான் வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இது ஏஞ்சல் கைடன்ஸ் கார்ட்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டொரியன் வர்ச்சுவை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது அவங்களோட ஏஞ்சல் கைடன்ஸ் கார்ட்ஸ். அண்ட் டார்க் மிரர் ஆரக்கிள் கார்ட்ஸ் புட்டு 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 வச்சிரும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேரோ ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெசேஜ் ஏஞ்சல் கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? சரி, எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க ஏஞ்சல்ஸ்னால், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஏஞ்சல்ஸ்க்கு வந்து தே ஹாவ் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு தான் அவங்க சொந்தம், நம்ம அவங்கள ப்ரே பண்ணால் மற்றவங்க கிட்ட ப்ரே பண்ணக்கூடாது. நோ 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 நோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏஞ்சல்ஸ் ஒரு எனர்ஜி ஃபார்ம், ஒரு லைட் ஃபார்ம், அவ்வளோதான். அந்த எனர்ஜி வந்து நமக்கு தேவையான கைடன்ஸை நமக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது அதுக்கு மேலே காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதே இல்லை. ஐ ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் ஏஞ்சல்ஸ், அதனால தான் அது ஆணித்தனமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் தான், பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டேரோ ரீடிங்கோட ஆரம்பித்து நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, 2 of Cups. இருங்க, இன்னும் ஒரு கார்டு எடுத்துகிட்டு அப்புறம் நான் என்னோட கைடன்ஸுக்கு போகிறேன். மெஜிஷியன், ரைட். இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத வச்சு உங்களை ஒருத்தங்க இல்லை நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களை பற்றி எல்லாமே ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யார், என்ன மாதிரியான நேச்சர், உங்ககிட்ட என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு உங்களை பற்றி பாயிண்ட் பிளாங்காக ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி உங்களை ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? They are very smart, very சாலுன்னு சொல்லுவோம்ல, they are very very smart. They are getting to know more and more about you. And இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லணுன்னா, அவங்க உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்ககிட்டேருந்து நல்ல வேலையும் வாங்கிக்கிறாங்க. ஓகே, பயங்கரமாக உங்ககிட்டேருந்து வேலை வாங்கிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து இதுதான் என் லைஃபோ அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே இருந்தால் இதெல்லாம் நான் செய்யணும், இந்த உறவு வேணும்னா நான் இதெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு இந்த உறவு இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் தெரில என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, 10 of Swords. நான் பட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு எடுக்கிறேன். 10 of Swords கார்டு வந்து நிற்கிது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து உங்ககிட்டேருந்து வேலையையும் வாங்கிக்கிட்டு உங்களை எப்படி பிட்ரே பண்ணுறாங்கன்னு. தேவையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். உங்களை பற்றி நல்லா கணிச்சிட்டாங்க, உங்களை வந்து நல்லா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுங்க. யூ நீட் டு ரிலீஸ் ஆல் திஸ். உங்களுக்கு கட்டாயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப் இருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு சாதாரண ரீடிங்காக எடுத்துக்காதீங்க. இது கண்டிப்பாக ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸ் தான். ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏங்க எப்போவுமே ஏஞ்சலிக் கைடன்ஸாக எடுத்துக்கணும்? நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். தெரியாதவங்க நம்மளை பற்றி யாருன்னே தெரியாதவங்க வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறது பரவாயில்ல. பட் நல்லா தெரிஞ்சவங்களே நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். திருப்பி அவங்கள அதை பண்ண வைக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா தெரிந்தவர்கள் தான் யாரோ ஒருத்தங்க, someone you know very well, உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் உங்களை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா
இது ஒரு மேஜர் அர்கானா கார்டு. ஓகே, த சன் இஸ் அ மேஜர் அர்கானா கார்டு. அண்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவிட்டியை அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய நல்ல எனர்ஜியை இவங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட இருந்து. தட் இஸ் நாட் ரைட் இல்லை, இட் இஸ் ஓகே. நம்ம தெரிஞ்சே வந்து சரி பாவம், அவங்களுக்கு பாவம்னு இல்லைங்க, சரி நம்ம உதவி அவங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம செய்கிறது வேறு. பட் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நம்மக்கிட்டேருந்து அந்த உதவியை எடுத்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அதை தெரிஞ்சே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா அகெயின் பாருங்கள், அவசரம், உங்களுடைய அவசரம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ரொம்ப அவசரப்படுறீங்களோ யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய அவசரம், உங்களுடைய எனர்ஜி, நீங்கள் யோசிக்கலாம் என்கிட்ட என்னங்க இருக்குது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது. உங்ககிட்ட நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமே அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கான கைடன்ஸை ஏஞ்சல்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும். பார்ப்போம். நல்லா மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை. நீங்கள் அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தே நோ யூ வெரி வெல். அதுதான் காரணம். நம்ம இதில் என்ன பிரச்சனைன்னா, நிறைய சீக்ரெட் ஷேரிங், உங்களை பற்றி நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா அப்படின்னு நிறைய சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்க. அதனால தான் அவங்க வந்து உங்களை பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமே யார்கிட்ட என்ன ரகசியங்களை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் தீர்மானமாக முடிவெடுங்க. பார்த்தீங்களா, லிசன், கேட்குறதே கிடையாது. நம்ம இன்ட்யூஷன் சொல்கிறத நம்ம கவனிக்கணும், நம்ம கேட்கணும். யூ ஹாவ் டு லிசன் டு யுவர் மைண்ட். உங்கள் எண்ணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேளுங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம அந்த ரிசெப்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க மாட்டோம். ரிசெப்டிவ்னா கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ அதை சொல்லணும்னு அந்த ஒரு வேவ் லெங்த், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம போயிட்டுருப்போம். கொஞ்சம் சைலண்ட்டாக இரு. உங்கள் ஏஞ்சல்ஸ் சொல்கிற முதல் மெசேஜ் பாருங்கள், நீ யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிற. உன் மைண்டு, உன் எண்ணங்கள் வந்து உன்னை வந்து மேனிப்புலேட் பண்ணுது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மட்டுமே நீ கவனிச்சுக்கிட்டு இருக்க. திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் ஆல் தட். நீ கவனிக்கணும், உன்னுடைய எண்ணங்களை கவனிக்கணும். உனக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜஸ், ஏன் இதே உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான், இந்த மெசேஜை நீ கவனிக்கணும். கவனிச்சா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுதுல்ல? உங்களுக்கு ஜாய், சந்தோஷம். நீ நினச்சது எல்லாத்தையும் உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நல்ல ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை தான் இவங்க உங்ககிட்ட இருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹூஸ் ஃபீலிங் பேட்? கடைசியில் யாருக்கு அந்த வலி? உங்களுக்கு தான். விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை யார் மிஸ்யூஸ் பண்ணுறா, மேனிப்புலேட் பண்ணுறா, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு உங்ககிட்ட யார் விளையாடுறா, உங்களை யார் கண்ட்ரோல் எடுக்கிறா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்கள் ரகசியங்களை யார்கிட்ட கண்டினியூஸாக சூப்பராக ஷேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அவங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ முதல்ல ரகசியங்களாக வைக்கப்படணும். ட்ரஸ்ட்வர்த்தி கைடன்ஸ் போங்கங்க. இதுக்கு மேலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கார்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. நீ நம்புகிற அளவுக்கான கைடன்ஸ் உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆல் யுவர் ஆன்சர்ஸ், நீ கேட்குற கேள்விக்கான பதில், ஆல் ஆன்சர்ஸ் ஹேவ் பீன் கிவன் டு யூ. யூ ஆர் நாட் மூவிங் ஃபார்வர்ட். பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை நமக்குள்ளே தான் இருக்குது. எல்லா கைடன்ஸும் உனக்கு நான் உன் பின்னாடியே இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ கவலைப்பட மாட்டேங்கிற. நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு எனர்ஜி உன்கிட்ட இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேரும் உன்கிட்ட வராங்க. பிரச்சனை உன்னுடைய வலியே உன்னுடைய கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. உன்னோட வலி, உன்னோட பெயின். இவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா, யூ ஆர் பிளைண்டட். இன்ஃபேக்ட் அந்த பல வலிகள் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிறனால எந்த வலிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையோ, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மேலேயும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத மற்றவர்கள் கையில் கொடுக்காம உன் வாழ்க்கை உன் கையில், உன் எண்ணங்களில் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா லைஃப் அபண்டண்ட்டாக இருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த கைடன்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ மை ஸ்பிரிட் டீம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.